இந்தியாவில் நீதிமன்றத்திற்கு பதிலாக தெருக்களில் நீதி வழங்கப்படுகிறதா? அரசியல் செல்வாக்குள்ள ஆண்கள் பெண்களின் மாண்புக்கு களங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்படும் போது குடிமக்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்களா? பொதுமக்களின் கோபத்தின் அதிர்ச்சியூட்டும் மற்றும் நாடகிய வெளிப்பாடாக காங்கிரஸ் தலைவர் ஆதித்யா தீர்த்தஹல்லி கர்நாடகாவின் சிக்மக்லூரில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மற்றும் சமூக ஊடகங்களில் அவரது தனிப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கோபமடைந்த கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டார் மற்றும் அவமானப்படுத்தப்பட்டார். இதற்கு பிறகு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆனால் இந்த நாடகிய குது தாக்குதல் பொது நபர்களின் பொறுப்புடைமை மற்றும் இணைய சுரண்டலின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலின் மீது வெளிச்சத்தை காட்டியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ஆதித்யா தீர்த்தஹல்லி மீது புதன்கிழமை அக்டோபர் 29, 2025 நடந்த நாடகிய தாக்குதல் சமூகத்தின் கோபத்தின் ஒரு உண்மையான மற்றும் வடிகட்டப்படாத வெளிப்பாடாக இருந்தது. கட்சியோட இளைஞர் பிரிவின் முன்னாள் நிர்வாகியான ஆதித்யா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வெளியானதை தொடர்ந்து சிக்மக்லூர் டவுனில் உள்ளவரது இல்லத்திற்கு வெளியே அவர் பொதுவில் தாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் மையப்பகுதி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 28, 2025 சிக்மக்லூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முறையான புகாரில் உள்ளது. ஆதித்யா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரது உருமாற்றப்பட்ட தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆட்சேபனைக்குரிய செய்திகளையும் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக ஒரு பெண் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் மரண அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட கிரிமினல் மிரட்டலுக்கும் ஆழ்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தமே இறுதிசா போம்ஸ் நடவடிக்கைக்கு வழிவகுத்தது. போலீஸ் கண்காணிப்பாளர் விக்ரம் அமைத்தே மேற்பார்வையின் கீழ் சிக்மக்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் கடுமையானவை. இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு கீழும் முக்கியமாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களை அவதூறாக சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை முக்கியமாக ஒரு பெண்ணின் மாண்பை கெடுக்க டிஜிட்டல் தளங்களை தவறாக பயன்படுத்துவதை கிரிமினல் குற்றமாக மாற்றுகின்றன.